லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. அண்ணன் நம்ம ஒரு வீடு ஒன்று பண்ணணும், டைனிங் ஹவுஸ் மாடலில் கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணணும்னு சொல்லி அண்ணன் நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. ஆனால் வாங்கினா நீங்கள் நேரில் வாங்கினா நம்ம என்ன ரேட்டுன்றதை நான் உங்களுக்கு தெளிவு பண்ணி சொல்கிறோம். உங்களுக்கு எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லி வைங்கன்னா நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்குறோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சைட்டை விசிட் பண்ணாங்க, ஒரு ஃபினிஷிங் பண்ண சைட்டு கூட காமிச்சிருக்கோம். அது இல்லாத இந்த சைட்டெல்லாம் பார்த்துருக்காங்க. அண்ணன் பார்த்த வரையும் அவருடைய ஒப்பீனியன் என்னன்றது கேட்டுக்கலாம் அவனுக்கிட்டே. ஆனால் வணக்கங்கண்ணா, உங்களோட நேம் பதிவு பண்ணிக்கிட்டு இந்த சைட்டை பார்த்த வரையும் உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குங்கண்ணா? எப்படி ஓரளவுக்கு இது ஃபினிஷிங் எப்படி இருக்குங்க, இது ஸ்ட்ரென்த் வைஸில் எப்படி இருக்குன்றதை ஒரு பதிவு பண்ணிங்கன்னா ஒரு நல்லா இருக்குங்கண்ணா. வணக்கங்க, நான் சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். பெருமாள் என் பேர். நாங்கள் வீடு கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செங்கலில் கட்டலாமா ஆலோ பிரிட்ஜில் கட்டலாமான்னு சொல்லிட்டு எல்லாமே இது அனுசரித்து பார்த்துட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா எல்லாமே காசு வைஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட் இதில் எங்களுக்கு எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் அண்ணன் வீடியோவை பார்க்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே அண்ணன் வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி தான் அண்ணன்கிட்ட கேட்டு நேரில் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாப்புல. நேரில் வந்து பார்த்தோங்கன்னா எல்லா வீடுங்க ஒரு 4-5 வீடு கூட்டி போய் காமிச்சாப்புல. எல்லா வீடுமே திருப்தியாக இருந்துச்சு. எல்லாமே ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. லோ காஸ்ட்லேயே நமக்கு பண்ணித்தர மாதிரி சொல்லியிருந்தாப்புல. இது செங்கலில் கட்டுறதோட இதில் கட்டினோம்னா ஸ்ட்ரென்த் வைஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அண்ணன் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணித்தர மாதிரி சொல்லியிருக்காப்புல. வீடு கட்டினா அண்ணனை வச்சு தான் கட்டணும்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்கண்ணா. இது பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் தகவல் சொல்லி நம்ம வீடு கட்டினா அண்ணன் தான் கட்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீடு பூஜை போகிறத அண்ணன் காட்டுவாப்பில். இது பார்த்த வரையும் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, சரி இந்த மாதிரி ஒரு இது எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நம்ம நேரில் பார்க்கலாம், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம அதுக்கப்புறமேட்டுக்கு கன்சல்ட் பண்ணலான்னு தான் வந்தோம். இப்போ முடிவு பண்ணிட்டோம், இந்த மாதிரி தான் கட்டணுன்னு. எங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கும், பண்ணி கொடுங்க. ஓகே. எல்லாமே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கட்டின வீட்டையும் காமிச்சிங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்குண்ணா. நன்றிங்க. இப்போ அக்காவும் சொல்லியிருப்பாங்க, அண்ணனும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்தோன்னா, ஏன்னா அண்ணன் அவங்க வீடு பண்ணணும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில். அண்ணனும் கொஞ்சம் சாதாரணமாக தான் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கும் அவங்க தொழிலுக்கும் ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு செட்டு மாதிரி இது பண்ணணும், வீடும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனை நான் முடிஞ்சால் நீங்கள் வந்து பாருங்கண்ணா, ஃபஸ்ட்டு நேரில் ஒரு முறை பாருங்கண்ணா, மனசுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கண்ணா. நம்ம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள். ஏன்னா டக்குன்னு சொன்னீங்கன்னா என்னடா ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு பிளானிங் இல்லைன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இது போல் நண்பர்களை இந்த ஒர்க்கில் அண்ணன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முன்னாடி வீடியோ நம்ம இன்னொரு சேனலில் கூட உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். எடுத்து பண்ணுறதா அவங்க அண்ணன் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி பண்ணணும். ஏன்னா முயற்சின்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா முயற்சி இல்லாத எதுவுமே இதுன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எப்படின்னா ரேட்டு நம்ம நிறைய அண்ணங்க பார்த்துட்டு வந்தாங்க, டைனிங் ஹவுஸ் தான் பார்த்துட்டு வந்தாங்க. நான் வீடியோவில் என்ன ரேட்டு சொன்னோன்னா அந்த ரேட்டு தான் நம்ம அண்ணங்கிட்ட சொன்னோம். சப்போஸ் நம்ம கம்பி ஏதோ எனக்கு இன்னும் கொஞ்சம் கெவி பண்ணணும் அப்படின்ற சூழலில் மட்டும் கொஞ்சம் ஏதோ 150 முன்ன பண்ண வருங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம சொல்கிறது தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நம்ம செய்கிறது தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு முறையும் நம்மளோட சேனல் வழியாக எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பயனுள்ளதாக இருக்கணும், இருக்கிற மட்டும் எல்லாத்துக்குமே இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியெலாம் நிறைய முறை நம்மளுடைய சேனலில் வீடியோக்களில் நிறைய போட்டுன்னு இருக்கோம். சப்போஸ் யாராச்சும் எடுத்து பண்ணணுன்னு விருப்பப்பட்டாலும் நமக்கு ஒரு கான்டாக்ட் பண்ணுங்கள். சன்ரைங் நண்பர்களை ஒர்க்கு இந்த மாதிரி எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் கூட உங்களுக்கு நிறைய ஒர்க்கு நம்மளுடைய சைட்டில் நிறைய இருக்குங்க. நீங்கள் டோட்டலாகவும் வேணாலும் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்றதை நீங்கள் பேசிக்கிட்டு நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஒர்க்கு நீங்கள் சென்ட்ரிங் வேலையும் பார்க்கலாம். இல்லை லேபராக வரனாலும் சந்தோஷமாக உங்களுக்கு லேபர் ஒர்க்கும் உங்களுக்கு வேணுனாலும் நம்மளோட கம்பெனியில் ஒர்க் இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது போல் எல்லோரும் வீடு ஒரு தரமான வீடாக அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த பதிவுகளில் எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.